ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கீர்த்தி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, எப்பொழுது நம்ம வெயிட் லாஸ் வீடியோ தானே போட்டுட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி எங்கள் ஊர் திருவிழா வீடியோ தான் போட போகிறேன். ஸோ வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா பூ கட்டிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ டைம் என்ன தெரியுமா, 12 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஃபுல்லாக வந்து கோலம் போட்டுட்ருக்கோம். நான் ஒரு பக்கம், ரோஷினி ஒரு பக்கம் அப்படின்னு. இது ரோஷினி போட்ட கோலம் தான். ரோடு, தெருவு எல்லா இடத்துலையும் வந்து கோலம் போட்டு ஃபில் பண்ணிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட எத்தனை கோலம் இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெருசாக போட்டாச்சு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலர் கோலம்லாம் போட்டிருந்தோம். பட் இந்த இயர் நான் வந்து ஒயிட் கலர்லேயே ரங்கோலி கொடுத்துட்டேன். ஸோ வெயிட் லாஸ்க்காக பார்க்குறவங்க கண்டிப்பாக இதில் வெயிட் லாஸ் டிப்ஸோ இல்லை வெயிட் லாஸ் ஃபுட்டோ எதுவுமே நான் ஆட் பண்ணலைங்க. வெயிட் லாஸில் நான் இருந்தாலும் இந்த டேவும் நெக்ஸ்ட் டேவும் நான் வெயிட் லாஸில் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது லாஸ்ட் விளாக்லேயே நான் சொல்லியிருப்பேன். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த 2 நாளும் நான் என்ன சாப்பிட்றேங்கிறத நான் கண்டிப்பாக காமிப்பேன். ஸோ காமிச்சாலும் அடுத்து நான் என்னோட வெயிட் எந்த அளவுக்கு கெயின் ஆகுது, இவ்வளோ நாள் நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படிங்கிறப்ப 2 நாள் நம்ம வெயிட் லாஸ்லேருந்து விட்டால் கூட, நம்ம நார்மல் ஃபுட் எடுத்துக்கிட்டா கூட எந்த அளவுக்கு என்னோட வெயிட் கெயின் ஆகுது அப்படிங்கிறத கூட நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்னெல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டேங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஆளுக்கு ஒரு பக்கமாக ரோடை ஃபில் பண்ணுற மாதிரி எல்லா இடமும் கோலம் போட்டுட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ கோலம் இருக்குது பாருங்கள். ஸோ நாங்கள் போட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour 2 hour தான் தூங்குவோம். ஏன்னா ரிலேட்டிவ்ஸ், வீடு ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ தூக்கம் வருமா, ப்ளஸ் எப்போ வேணாலும் சாமி வந்துடும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். அந்த மோள சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், மேலே அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்து தெருவுக்கு வந்துடுச்சோ அப்படிங்கிற மாதிரியே தூங்குவோம். அதனால தூக்கமே வராது. அந்த திருவிழா வைப்லேயே இருப்போம். நல்லா கதை பேசிட்டு ஜாலியாக போகும். ஸோ எல்லாருமே பாருங்கள், இப்போ டைம் வந்து ஒரு 5 o'clock கிட்ட ஆகுது. 5 மணி மாதிரி இருக்காங்களா பாருங்கள். எல்லாரும் ரொம்ப சுறுசுறுப்பாக டான்ஸ் ஆடிட்டு திருவிழாவை வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் ஸ்ட்ரீட்டோட எண்டு வரைக்கும் சாமி போயிட்டு அங்கேருந்து அர்ச்சனையெல்லாம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வரும். ஸோ இதுதான் எங்கள் ஊர் வழக்கம். ஸோ அதை மாதிரி இப்போ போயிட்டு ஒரு 1 hour 2 hour கழித்து தான் திரும்பி வர்றதுக்கு. ஏன்னா வீடாக இப்போ நிப்பாட்டாமல் போயிடுவாங்க. அடுத்து ரிட்டர்ன் வரும்போது வீடாக நிறுத்தி தீபார்த்தனை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வர்றதுனால கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட நாங்கள் தூங்கி சாமி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இதுக்கு அடுத்து சாமி இந்த பக்கம் போனதுக்கு அடுத்து தான் நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு திருவிழாவுக்குமே ரெடி ஆகுவோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த டே ஃபுல்லாகவே கோவிலுக்கும் வீட்டுக்குமாவே தான் இருப்போம். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு சாமி வரும். இதுக்கடுத்து ரிட்டன் சாமி வரும்போது அர்ச்சனை, தீபாவர்த்தனை அதெல்லாம் எடுத்துட்டு சாமி அந்த பக்கம் நம்ம தெருவை தாண்டினதுக்கு அடுத்து முத்தெடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை மாதிரி எடுப்போம். ஸோ நான், ரோஷினி எல்லாரும் எடுக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. சில பேர் வேண்டுதல் வச்சுருப்பாங்க, சில பேர் ரெகுலராக எடுப்பாங்க. ஸோ அது அவங்கவுங்களோட விஷ் தான். ஸோ நான் சாமி வருதே அப்படிங்கிறதுக்காக மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லி மஞ்சள் கலர் கட்டியிருக்கேன். ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா அம்மாவோட சாரீ தான். கிரீன் கலர் பிளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வெட்டா இருக்கும் போதே நான் தலை சீவிட்டேன். ஏன்னா ரொம்ப எனக்கு பறந்துடும். ஸோ நம்ம கோவிலுக்காக நான் அந்த முத்தெடுக்க போறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ ரொம்ப பறந்துடுமேன்னு சொல்லி நான் அந்த மாதிரி கொஞ்சம் ஈரத்தோடைய தலையை வந்து சீவி விட்டுட்டேன். ஸோ இதுக்கடுத்து ஒரு 7 o'clock கிட்ட வந்து சாமி ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட ஸ்ட்ரீட் எண்ட்லேருந்து நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். இதுக்கடுத்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, அங்கே போயிட்டு தான் இங்கே வரும். ஸோ அது அங்கேயே இருந்து நாங்கள் பார்த்துட்டு இருப்போம் சாமி ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்காக வர்றதை. அதுவும் அந்த மோள சத்தம் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து எப்படின்னா நல்ல பக்கத்துல கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து சிட்டியில சூப்பர்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து வில்லேஜ்ல அடிச்சுக்க அதுக்கு கண்டிப்பா வேற ஈக்குவலே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்காகவே வெளியூர்லேருந்து சிட்டியில் போய் ஒர்க் பண்ணுற நம்ம பசங்க கூட இங்கே வந்துடுவாங்க. ஸோ இங்கே லீவ் போட்டுட்டு வந்து அந்த ஒரு 3 நாள் நல்லா வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த 3 நாள் அப்படிங்கிறது, முதல் நாள் சாமி வந்து தூக்கிட்டு வர்றது மட்டும்தான். அடுத்த நாள் வந்து திருவிழா, அதுக்கு அடுத்த நாள் மீன் திருவிழா. ஸோ சாமிக்காக நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்கிற மாலை இது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, அவல், இல்லை மாவு இதை மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் எல்லார் வீட்லேயும் அதுவே கொடுக்கறதுனாலயோ என்னவோ தெரியல, யாருமே அதை வாங்கிக்க மாட்டுறாங்க. இல்லை வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக இப்போ நாங்கள் வந்து கிரேப்ஸ்க்கு மாற்றிட்டோம். ஸோ அப்படிங்கிறப்ப 2 பேருக்கு வந்து 2 கொடுத்தா கூட நிறைய பேர் வந்து வாங்கிப்பாங்க. ஓகே, ஃப்ரூட் தானே வாயில் போட்டுக்கலாம் அப்படின்னு. இதுவே அரிசி மாவுலாம் கொடுத்தா வாங்கவே மாட்டுறாங்க. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அப்டேட் ஆகிக்க வேண்டியதுதான். ஸோ வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சாச்சு. அம்மன் வந்து நம்ம வீட்டுக்கிட்டேயும் வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து எப்பொழுது அம்மனை பார்க்க கோவிலுக்கு போகிறோம். அதை தாண்டி நம்ம வந்து இவ்வளோ கிட்ட சாமியை நம்ம வீட்டுக்கிட்ட பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ சாமி இந்த பக்கம் போன உடனே இங்கே வந்து வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்கள் வந்து முத்தெடுக்க நான், ரோஷினிலாம் போயாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாதம், வடை எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து ஐஸ், இந்த கேண்டி நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, கேண்டி ஐஸ். ஸோ இதில் ஃபுட் கலர்லாம் இருக்குதான், கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். பட் என்னைக்கோ ஒரு நாள் அப்படிங்கிறப்ப ரொம்ப அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். இந்த ஐஸ் கூட நான் சாப்பிட்றேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சுகர் தான். ஸோ அவங்க ஜாக்ரிலாம் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நான் வெயிட் லாஸில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த டேவை வந்து நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன்.
ஃபுல்லாக சமையல் முடிஞ்சிடுச்சு. ஸோ விரதம் பண்ணியாச்சு. விரதம் பண்ணிட்டு என்னோட அவுட்ஃபிட், அதாவது திருவிழாவுக்கு இப்போ நம்ம கோவில் போக போகிறோம். காவடிலாம் வரும். ஸோ காவடி பின்னாடியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கோயிலுக்கு போக போகிறோம். பார்த்தீங்கன்னா என்னோட 2 விரலில் வந்து நெயில் வந்து விழுந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 1 மந்த் கிட்டே இருந்து ஸ்டே இருந்துச்சு. இப்போ ஒன்று விழுக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நெக்குக்கும் ஃபேஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. மேபி நான் அந்த சீரம்லாம் அப்ளை பண்ணுறது அதிகமாக நெக்குக்கு யூஸ் பண்ணவே மாட்டேன். என்னோட ஃபேஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனாலேயா கூட இருக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வந்து அதனாலயா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். அப்படி இல்லைன்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கும் நம்ம ஏதாவது ஸ்கின் கேர் பண்ணணும். ஸோ இந்த சாரீ ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் நான் வியர் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு நான் போட்டிருந்த எல்லோ சாரீ அம்மாவோடது. ஸோ இந்த சாரீ அம்மா எடுத்து கொடுத்தது தான். ஸோ 2 சாரியில் எது எனக்கு மேட்ச் ஆகுது, எது நல்லா இருக்குங்கிறது சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து லிப் டிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேங்கிள் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் போட்டிருந்தேன். அதில் ஒயிட் கலர் லேயர் தெரியுற மாதிரி இருந்ததுன்னு. பட் எனக்கு ஃபோட்டோவில் சுத்தமாக தெரியவே இல்லை. பேபி பிங்க் கலர் மட்டும்தான் தெரியுது. இயரிங் வந்து அம்மா எனக்கு ரோஷினிக்கு சேமாக மன்னார்குடியில் இப்போ ரீசெண்டாக திருவிழா வந்துச்சுல வெண்ணத்தாளி. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் போகலை. ஸோ அதனால் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் வ்ளாக் போட்டிருந்தேன் இல்லையா, அன்னைக்கு நான் அங்கே போயிருந்தேங்கிறதுனால நான் வந்து போக முடியல. பட் இந்த இயரிங் நல்லா இருக்கு. 60 or 70 எனக்கு தெரியல ப்ரைஸ். பட் 2த்துல ஏதோ ஒன்று தான். அதுக்கு ஒர்த்தபுளாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தோரணம் எங்கே பார்த்தாலும் கட்டியிருந்தாங்க. தெரு ஃபுல்லாக கட்டியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து காவடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு மெமரிஸ் எல்லாம் எடுத்துட்டு காவடி பக்கத்துக்கு கீழே வந்தாச்சு. ஸோ எவ்வளோ காவடி பண்ணேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தெரு காவடி. ஸோ நம்ம ஊர் காவடி பிரிச்சு எடுத்துட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தவங்க தெருக்கு காவடி தனித்தனியாக போயிடுவாங்க. ஸோ நம்ம தெருவழியாக வர காவடிகளாம் பால் குடம், தொட்டி கட்டி தூக்குறது, பாடக்காவடி, பால் காவடி, நிறைய காவடி வந்து எடுப்பாங்க. ஸோ இதை நான் ஒரு வீடியோவில் ஜூமில் காமிக்கிறேன் பாருங்க. அந்த காவடியில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. இதில் ஹைலைட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது அந்த தப்பு சத்தம் தான். மேளமும் தப்பும் ஒன்றா அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சாமி வராதவங்க கூட சாமி ஆடுவாங்கங்கிற மாதிரி வைப் சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வேண்டுதல் வச்சோ இல்லை நார்மலாவோ வந்து காவடி மாற்றிப்பாங்க. இந்த மயில் மாதிரி இருக்கிறது, சாமி ஃபோட்டோ வச்சு எடுக்கிறது, அந்த மாதிரி அழகு காவடி, இது மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அது மாதிரி நாக்கில் அழகு குத்துறது, கன்னத்தில் குத்துறதுலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரிலாமும் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வேப்பலை வச்சு எடுத்துட்டு வராங்க பாருங்க. பட் பெருசா வேப்பலையை விட நிறைய பேர் வந்து அந்த பனை ஓலை குத்திருப்பாங்களா, அதுதான் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களோட வேண்டுதலை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். நிறைய பேருக்கு வந்து சாமி வர ஆரம்பிச்சிடும். காவடி இந்த பக்கம் போன உடனே எல்லாருக்கும் நம்ம காலில் மேலெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து போகலாம். காவடி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவோம். ஏன்னா நம்ம தெருவோட எண்டில் வந்து செம்ம டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ நான் அதை காட்டுறேன். முக்கியமாக நான் சொல்லுவேன்னா அந்த வைப்பு வரும், அந்த மேலே சத்தம் தப்பு சத்தம் கேட்டா அப்படின்னு. அந்த சவுண்டோடய உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த எஃபெக்ட் வந்து எங்கள் ஊரில் மட்டும்தான் வருதா இல்லை ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்களாங்கிறது தெரியல. ஸோ உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முடிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் இயர் திருவிழா வீடியோ போட்டிருக்கும் போதே கேட்டிங்க ஸோ என்ன ஊர் அப்படின்லாம். ஸோ நாங்கள் வந்து திருச்சிரை, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருச்சிரை. ஸோ அங்கே உள்ள மாரியம்மன் கோவிலில் நடக்கிறது தான் இது. இது வந்து ப்ளஸ் பாயிண்ட் வந்து இதுதான். நம்ம வெயிலில் நடந்து போகிறதுக்காக அங்கங்கே ரோஸ் மில்க், தயிர், ரஸ்னா, மோர், இது மாதிரி நிறைய கொடுப்பாங்க. நிறைய ஃபுட்டும் கொடுப்பாங்க. ஸோ வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஷர்வியோட கப்லேருந்து ஒரு சிப் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம், பெருசாக கன்சிடர் பண்ணலைனாலும் ஐஸ்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால அப்பப்போ நம்ம மனசாச்சு குத்துது இல்லையா. ஸோ அதனால் இல்லை நான் இன்னும் குடிச்சே ஆகணும், எனக்கு ரொம்ப தாகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக குடிச்சிருப்பேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பால் காவடி பாருங்க. ஸோ இவங்க 2 பக்கமும் பால் வந்து அதில் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை வந்து கோவிலில் கொடுக்கும் போது அபிஷேகத்துக்கு அதை எடுத்துகிட்டு இந்த 2 கப்லையும் பஞ்சாமிர்தம் வச்சு கொடுத்துருவாங்க. இப்போ நான் அந்த சவுண்டோட இந்த வீடியோ எஃபெக்ட் கொடுக்குறேன், எப்படி இருக்குங்கிறத பாருங்க.
ஸோ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம தெரு பசங்களாம் சேர்ந்து இந்த ஃப்ளக்ஸ் வைக்கிறது, பேனர் வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து பெரிய கட் அவுட் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ திருவிழா கடையில் வந்து நம்ம மார்னிங் ஒரு டைம் போனோம் இல்லையா, அப்போவே பார்த்துட்டு வந்துடுவோம். இது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகும்போதுலேருந்தே ஃபாலோ பண்ணுறது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அலைய வேணாம்ல, எதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த தோடு இந்த கடையில் நல்லா இருந்துச்சு அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி வாங்கிப்போம். ஆர்கெஸ்ட்ராவுக்கு அந்த பந்தல் போடுறது அந்த மாதிரி ஒர்க் வந்து ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. திருவிழாவுக்கு வந்து கூட்டம் வந்து இன்னும் வரல. ஏன்னா எல்லாரும் இந்த காவடி ஒவ்வொரு காவடி பின்னாடி தான் வர ஆரம்பிப்பாங்க. நாங்கள் காவடியை கொஞ்சம் முன்னாடி விட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி காவடி அங்கே ஆடிட்டு இருந்துச்சுலே அப்பயே கிராஸ் ஆகி வந்துட்டோம். இன்னும் டான்ஸ் ஆடணும்னா நிறைய பேர் ஆடுவாங்க. அதுக்குள்ள கோவில்ல போய் சாமியெல்லாம் நம்ம தரிசிச்சுட்டு வெளில வந்தாச்சு. வெளில வந்து பார்க்கும்போது காவடிலாம் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து சாமிகிட்ட அந்த அபிஷேகத்துக்கு பாலெல்லாம் கொடுத்துட்டு ஒவ்வொரு பக்கம் அவங்கவுங்க ஃபேமிலி வந்து இடம் பிடிச்சி அங்கே உட்கார வச்சு விசிறி விடுறது, அந்த காவடி ஆடிட்டு வந்தாங்களே அவங்களுக்கு வந்து அந்த மோர் கொடுக்கறது, இல்லை ஜூஸ் கொடுக்கறது, என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ அதை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஐஸ் வாங்கி சாப்பிட்டாச்சு, அடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி இந்த பக்கம் வந்தாச்சு. ஸோ நமக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஒன்று ஒன்று நாங்கள் எல்லாரும் வாங்கி மெமரிஸ்க்காக பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஆதவ் கூட ஒன்று வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நாங்களே கொடுத்துட்டு நாங்களே இன்ஜெக்ஷன் போட அழைச்சிட்டு போகிற மாதிரி தான். பட் ஒன் டே பார்க்குறாங்கல்ல குழந்தைங்களும் சொல்லி வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ ஈவினிங் காவடி ஒன்று வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் இது என்னென்னா ஒரு 5:30 மணி 6 மணிக்கிட்ட காவடி எடுக்கிறவங்களும் சரி, எடுக்காதவங்க நிறைய பேரும் சரி, இது மாதிரி அழகு காவடிங்கிறது, நாக்கில் குத்துறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி கன்னத்தில் குத்திருப்பாங்க. அதை வச்சுட்டு செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ இதுவுமே பார்க்க நல்லா இருக்கும். இது என்னன்னா ஈவினிங் சாயந்தர காவடி, அழகு காவடி அது மாதிரி சொல்லுவாங்க. இந்த பீக்கப் ஃபெதர் வச்சு ஒரு காவடி போணுச்சுல, அந்த மாதிரி காவடியுமே இதில் ஒரு 2-3 பேர் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அது முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வீடியோ எடுக்க முடியல. இதுக்கு அடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இதே காவடியில் நம்ம கோவில் கிட்ட நிறைய டான்ஸ் ஆடும். பட் அது இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகல. ஏன்னா நாங்கள் அடுத்து ஆர்கெஸ்ட்ராக்கு போக போகிறோம். ஸோ ஆர்கெஸ்ட்ரானா நிறைய பேருக்கு தெரியுமா, இல்லை இந்த வேர்டை தான் சொல்வீங்களா, இல்லை வேற நேம் அதுக்கு உங்கள் ஊரில் இருக்கான்னு தெரியல. பட் எனக்கு இப்படி தான் பழக்கம். நைட்டில் வந்து இந்த சாங்லாம் பாடிட்டு நம்ம ஊரில் வைப்பாங்கல்ல, ஸோ அதுதான். நிறைய தோடு அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்களும் அங்கங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே அங்கே பாட்டெல்லாம் பாடிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அதுவும் அப்பப்போ பார்த்துட்டு இந்த டே வந்து எப்படின்னா எங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் வாங்குறோமோ இல்லையோ, அந்த பாட்டெல்லாம் பார்க்குறோமோ இல்லையோ, பட் கசின்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அவுட்டிங் மாதிரி வெளில போயிட்டு நான் வந்து இந்த ஒயிட் லாஸ் வந்து ஸ்கிப் பண்ண ரீசன் கூட இதுதான். ஏன்னா பானிபூரி, காளான் அது மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 10:30 11 கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 2 hour கிட்ட நாங்கள் வந்து ஃபேமிலியை யாருமே பெரியவங்களை அழைச்சிட்டு போகல. நாங்கள் மட்டுமே தனியாக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டே மீன் திருவிழா பார்த்துட்டு வெயிட் லாஸ் ஜர்னி கண்டினியூ பண்ணுவோம். இந்த திருவிழா vlog எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.